ஹாய், குட் மார்னிங். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன தெரியுமா? தட்டு இட்லி தான் ஊற்றிருக்கோம். எனக்கு ரொம்ப நாளாக தட்டு இட்லி ஊற்றி சாப்பிட்ணுன்னு ஆசை. வளரிட்டேன். தட்டு இட்லி ஊற்றி சாப்பிட்ணுன்னு ஆசை. அதனால் இன்றைக்கி வந்து தட்டு இட்லி தான் ஊற்றிருக்கேன். இந்த தட்டு இட்லிக்கு வந்து சூப்பரான ஒரு சாம்பார் வச்சுருக்கேன். தட்டு இட்லி புதுசு எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்களா? 4 தட்டு இருக்குது. சூப்பரான சாம்பார், இட்லி சாம்பார். இது எப்படி வச்சுருந்துருமா? இன்றைக்கி சாம்பார் வந்து வேறு லெவலாக இருக்குது. நான் இன்னும் சாப்பிடல, நான் டேஸ்ட் மட்டும் பார்த்தேன். நான் சாய்க்குட்டிக்கு தம்பி ஸ்கூலுக்கு சாப்பிட்டு போனது போக மிச்சம் இருக்குது. அதுலேயே அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தட்டு இட்லியும் இந்த சாம்பாரும் மற்றங்காட்டி சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துருச்சு. அதனால் இப்போ வந்து இந்த சாம்பாரையும் இந்த இட்லியும் ஊற்றி நான் அடிக்க போகிறேன். இந்த சாம்பார் எப்படி வச்சேன் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு பருப்பு வந்து ஒரு குக்கரில் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வேக வச்சுட்டேன். அப்புறம் அடுத்தது ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் தக்காளி, மல்லி, வரமிளகா, பூண்டு, சீரகம் இதை 4ஐயும் அரைச்சி எடுத்துட்டேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வரமிளகா போட்டு சீரகம் போட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கி விட்டுட்டு நம்ம அடித்து வச்சோம் இல்லையா, தக்காளி, மல்லி, வரமிளகா, பூண்டு, சீரகம், அந்த அடித்து வச்ச பேஸ்ட்டை உள்ளே ஊற்றிட்டு லைட்டாக புளி கரைச்சி ஊற்றிட்டு மறுபடியும் கொஞ்சம் மல்லித்தூளும் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு கலக்கி விட்டு ஒரு கொதி விட்டு இந்த மாதிரி இட்லியை தட்டத்தில் வச்சு வேற லெவலாக இருக்குது சாம்பார். அவ்வளோ டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, வாங்க தட்டு இட்லி சாப்பிட்லாம்.